நிரந்தர தீர்வு காண்பதற்காக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற தங்கந்த அரசு தான் எனக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் உட்கார்ந்து கேட்டிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய துறையூர் தொகுதியில் பச்சைமலையில் ஏற்பட்ட மழையின் காரணமாக கடந்த வாரம் செங்காட்டுப்பட்டி, கீரம்பூர், துறையூர் பெரிய ஏரி, துறையூர் சின்ன ஏரி, சித்திரப்பட்டி, சிங்களாந்தபுரம், மாதனூர், தவிட்டுப்பட்டி, கட்டணாம்பட்டி, நல்லியம்பட்டி, செல்லிப்பாளையம், மருவத்தூர், கிருஷ்ணாபுரம், சிக்கத்தம்பூர், கோவிந்தாபுரம், முருகூர் ஆகிய அனைத்து பகுதிகளிலும் வெள்ள மழைநீர் ஊருக்குள்ளே புகுந்து விவசாய நிலங்களும் வீடுகளும் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. எனவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் எங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களிடம் எங்களுடைய தொகுதி மக்கள் கடந்த வாரம் போய் நேரடியாக வெங்காயமும் விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டு என்று தங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிரந்தர தீர்வு காண்பதற்காக இந்த வாய்க்காலை தூர்வாரி நிறைய இடங்களில் அந்த கரைகள் பூலாம் உடைந்து விவசாய நிலங்களும் வீடுகளுக்கும் தண்ணி புகுந்துள்ளது. எனவே நிரந்தர தீர்வு காண்பதற்காக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் நிறைய கேள்வி பதில் சொல்லியாச்சு. மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற தங்கந்த அரசு தான் எனக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் உட்கார்ந்து கேட்டிருக்கிறார். நல்ல கனிவுள்ள ஒரு நிதி அமைச்சர். இந்த கடமையோடு கவனித்து இந்த ஆண்டு எனக்கு அதிகமான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவரை நான் கேட்டுக்கொண்டேன். மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன். பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கின்ற சின்னாறு அணையில் இருந்து அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீருக்கு இடையிலே மாரண்டல்லி அணைக்கட்டு இருக்கிறது. அந்த அணைக்கட்டிலிருந்து 420 கனஅடி தண்ணீர் மட்டும் செல்லக்கூடிய கால்வாயாக செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்கிறது. அந்த செங்கன் பஸ்லாவ் ஏரியிலிருந்து கொண்டசாமநல்லி ஏரி வரை 14 ஏரிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. அதே போல பாப்பார்பட்டி ஏரி வரை, புலிகரை ஏரி வரை என்று கிட்டத்தட்ட 100 ஏரிக்கு பக்கமாக தண்ணீர் செல்லக்கூடிய நிலையிலே சின்னாறு அணையினுடைய அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீரானது இந்த அணைக்கட்டை தாண்டினால் நேராக ஒகேனக்கலுக்கு தான் சென்று அடைகிறது. ஆகவே இந்த 420 கனஅடி கொள்ளளவு கொண்ட அந்த கால்வாயை 1000 கனஅடி கொண்ட கொள்ளளவு கொண்ட கால்வாயாக மாற்றினால் தண்ணீரானது உபரி நீரானது அந்த ஏரிக்கு செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகும். அப்படி உருவாக்குகின்ற பட்சத்திலே அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் செல்லும். உபரி நீர் வருகின்ற பொழுது 420 கனஅடிக்கு மேல் வருகின்ற தண்ணீர் அனைத்துமே ஒகேனக்கலுக்கு சென்று வருகிறது. இதே சின்னாறு அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீருக்கு சாமனூரிலே ஒரு தடுப்பணையும் தொல்லக்காது என்ற இடத்திலும் ஒரு தடுப்பணையும் கட்டினால் அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் முழுமையாக பயன்படக்கூடிய வகையிலே அது அமையும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை செயல்படுத்துவதற்கு முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அரை மணி நேரம் அமைச்சர் பதில் சொல்லியிருக்கார். மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் அமைச்சராக இருந்தவர்கள் இதை அப்பொழுதே செய்து முடித்திருக்கலாம். இவ்வளவு முக்கியமான வேலையை என்னிடத்தை விட்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் முன்னாள் அமைச்சருடைய கோரிக்கை இந்நாள் அமைச்சர் ஏற்றுக்கொள்வார்.